أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த குத்துபாவில் ஹசரத் அபு உபைதா அவர்களை பற்றி கூறப்பட்டு வந்தது. அதனுடைய மீதமுள்ள பகுதி இன்றும் எடுத்துரைக்கப்படும். எர்மூக் போர் நடைபெற்றது. அதனுடைய பெயர் காரணம் என்னவென்றால், எர்மூக் என்பது சிரியாவின் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கின் பெயராகும். ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டில் சிரியாவில் எர்மூக் பள்ளத்தாக்கில் எர்மூக் நதிக்கரை ஓரத்தில் ஒரு மிக பெரும் யுத்தம் நடந்தது. பஹான் என்பனுடைய தலைமையில் ஏறக்குறைய 2.5 லட்சம் படை வீரர்களை ரோமானியர்கள் போர்க்களத்தில் இறக்கியிருந்தார்கள். இதற்கெதிராக ஏறக்குறைய 30,000 முஸ்லிம்கள் இருந்தார்கள். அவர்களில் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் 1000 பேர் இருந்தார்கள். மேலும் அந்த 1000 பேரில் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் 100 பேர் இருந்தார்கள். ஆலோசனைக்கு பிறகு ஹமஸ் என்ற இடத்திலிருந்து முஸ்லிம்கள் தமது படைகளை தற்காலிகமாக திரும்ப அழைத்துக் கொண்டனர். நாங்கள் தற்காலிகமாக உங்களை பாதுகாப்பதிலிருந்து பின்வாங்குகிறோம். ஆகவே உங்களுடைய ஜிஸியா உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது என கிறிஸ்தவர்களை பார்த்து கூறினர். அதாவது அவர்களிடமிருந்து வாங்கப்பட்ட வரி அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. எந்த நோக்கத்திற்காக இந்த வரி வாங்கப்பட்டதோ அந்த வேலையை நாங்கள் செய்ய இயலாது என்று கூறினர். ஆகவே ஹமஸை சார்ந்த மக்களுக்கு அவர்களுடைய வரி திரும்ப கொடுக்கப்பட்டது. அந்த தொகை பல லட்சமாக இருந்தது. இந்த தொகை அவர்களுக்கு திரும்ப ஒப்படைக்கப்பட்ட போது முஸ்லிம்களின் வாய்மை மற்றும் நீதியை கண்டு கிறிஸ்தவர்கள் அழுதார்கள். கருணை உள்ளம் கொண்ட முஸ்லிம் ஆட்சியாளர்களே, இறைவன் உங்களை மீண்டும் கொண்டு வருவானாக என்று வீட்டின் கூரைகளில் மேலேறி அவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள். முஸ்லிம்கள் ஹமஸில் இருந்து பின்வாங்கியதன் காரணமாக ரோமானியர்களுக்கு இன்னும் துணிவு அதிகரித்தது. அவர்கள் ஒரு மிக பெரும் படையுடன் எர்மூக் வந்தடைந்து முஸ்லிம்களை எதிர்கொள்ள முகாமிட்டிருந்தனர். ஆனால் உள்ளத்தில் முஸ்லிம்களின் ஈமானிய உத்வேகத்தை கண்டு பயந்து போயும் இருந்தனர். ஆகவே சமாதானத்திற்கும் ஆவல் கொண்டிருந்தனர். சமாதானம் ஏற்பட்டுவிட வேண்டும் என முயற்சித்தனர். ரோமானியர்களின் படை தளபதியான பாகான் இஸ்லாமிய படையை நோக்கி ஜார்ஜ் என்ற பெயருடைய ஒரு ரோமானிய தூதுவனை அனுப்பி வைத்தார். அவர் இஸ்லாமிய படையை வந்தடைந்த நேரத்தில் முஸ்லிம்கள் மக்ரிப் தொழுது கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களின் பணிவு, உருக்கம் மற்றும் இறைவனுக்கு முன்னால் சஜிதா செய்யும் காட்சியை கண்டு அவர் மிகவும் தாக்கத்திற்கு உள்ளானார். அவர் ஹஸ்ரத் அபு உபைதாவிடம் சில கேள்விகளை கேட்டார். அதில் ஒன்று, ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதாகும். ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் திருக்குரானுடைய இவ்வசனத்தை ஓதினார்கள். யா அஹ்லல் கிதாபி லா தக்லூ ஃபீ தீனிக்கும் வலா தக்கூலு அலல்லாஹி இல்லல் ஹக் இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம ரசூலுல்லாஹி வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம வ ரூஹும் மின்ஹு ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வலா தக்கூலு ஸலாஸா இன்தஹு கைரல் லக்கும் இன்னமல்லாஹு இலாஹும் வாஹிதுன் சுப்ஹானஹு ஐயகூன லஹு வலது லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல் வகஃபா பில்லாஹி வகீலா. வேதத்தை உடையவர்களே, நீங்கள் உங்கள் மார்க்க விஷயத்தில் வரம்பு மீறாதீர்கள். அல்லாஹ்வை பற்றி உண்மையை தவிர வேறு எதனையும் கூறாதீர்கள்.
நிச்சயமாக மரியமின் மகன் ஈசா மசி அல்லாஹ்வின் ஒரு தூதரும் அவன் மரியமுக்கு அருளிய அவனது நற்செய்தியுமாகும். மேலும் அவனிடமிருந்துள்ள ஒரு அருளுமாகும். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தும் அவனுடைய எல்லா தூதர்களிடத்தும் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள் 3 என கூறாதீர்கள். அவ்வாறு கூறுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நல்லது. நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அவனுக்கு மகன் உண்டு என்பது அவனது தூய்மைக்கு அப்பாற்பட்டது. வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாம் அவனுக்கே உரியவனவாகும். பாதுகாப்பாளனாக விளங்க அல்லாஹ்வே போதுமானவன். இதன் பின்னர் அடுத்த வசனத்தை ஓதினார்கள். லை யஸ்தன்கிஃபல் மஸீஹு ஐ யகூன அப்தல் லில்லாஹி வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன். லை யஸ்தன்கிஃபல் மஸீஹு ஐ யகூன அப்தல் லில்லாஹி வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன். நிச்சயமாக மசீஹும் அல்லாஹுக்கு நெருக்கமான வானவர்களும் அல்லாஹ்வின் ஒரு அடியாராக எண்ணப்படுவதை ஒருபோதும் அற்பமானதாக கருத மாட்டார்கள். ஜார்ஜ் அவர்கள் திருக்குரானின் இப்போதனையை கேட்டபோது சந்தேகத்துக்கிடமின்றி ஈசாவின் நட்பண்புகள் இவையே ஆகும் என கூறினார். உங்களுடைய தூதர் உண்மையாளர் என கூறி பிரதிநிதியாக வந்த அவர் முஸ்லீமாகிவிட்டார். இப்போது அவர் தனது படைக்கு திரும்பிச் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் வாக்குறுதியை மீறியதாக ரோமானியர்கள் எண்ணிவிடக்கூடும். ஆகவே நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள். நாளை இங்கிருந்து தூதர் போவார். அவருடன் நீங்கள் திரும்பி வந்துவிடுங்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் கிறிஸ்தவ படையினருக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். மேலும் இஸ்லாமிய சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் இஸ்லாமிய நல்லொழுக்கங்களை அவர்கள் முன்னால் எடுத்து வைத்தார்கள். அடுத்த நாள் ஹஸ்ரத் ஹாலித் அவர்கள் அவர்களிடம் சென்றார்கள். ஆனால் விளைவு ஒன்றும் ஆகவில்லை. மேலும் போருக்கான ஆயத்த பணிகள் துவங்கின. படைக்கு பின்னால் முஸ்லிம் பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் போரில் படை வீரர்களுக்கு தண்ணீர் புகட்டி வந்தார்கள். காயமுற்றவர்களை கவனித்து வந்தார்கள். வீரர்களுக்கு உத்வேகம் வழங்கி வந்தனர். அப்பெண்களுள் ஹஸ்ரத் அஸ்மா பின்த் அபு பக்கர் மற்றும் ஹஸ்ரத் அபு சுஃபியான் அவர்களின் மனைவி ஹஸ்ரத் ஹிந்து பின் உத்துபா போன்றவர்களும் இருந்தார்கள். இவர்கள் மக்கா வெற்றியின் போது முஸ்லிம் ஆனார்கள். இவர்களை தவிர ஹஸ்ரத் உம்மு ஆபான் போன்ற பெண்களும் இருந்தார்கள். ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு முஸ்லிம் பெண்களை பார்த்து, பெண் போராளிகளே, கூடாரங்களின் உத்திரங்களை உருவி கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். கற்களை கொண்டு உங்களுடைய பைகளை நிரப்பிக் கொள்ளுங்கள். போர் புரிவதற்கு முஸ்லிம்களை உத்வேகப்படுத்துங்கள். இன்று உங்களுக்கு போர் உள்ளது. நீங்கள் புறமுதுகு காட்டிவிடக் கூடாது என்று அவரிடம் கூறுங்கள். வெற்றி பெறுவதை கண்டால் நீங்கள் உங்களது இடத்திலேயே அமர்ந்திருங்கள். ஆனால் முஸ்லிம்கள் பின்வாங்குவதை கண்டால் அவர்களுடைய முகத்தில் உத்திரத்தை கொண்டு அடியுங்கள். கற்களை எறிந்து அவர்களை போர்க்களத்திற்கு திருப்பி அனுப்புங்கள். உங்களது குழந்தைகளை உயர்த்தி பிடித்து அவர்களை பார்த்து, செல்லுங்கள், உங்களுடைய மனைவி மக்களுக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் உயிரை கொடுத்து விடுங்கள் என கூறுங்கள் என்றார்கள். அதன் பிறகு ஹசரத் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்களை பார்த்து, அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனுக்கு உதவி புரிவதற்காக முன்னேறுங்கள். அவன் உங்களுக்கு உதவி புரிவான். உங்களுடைய பாதங்களுக்கு உறுதியை வழங்குவான். அல்லாஹ்வின் அடியார்களே, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுமைதான் நிராகரிப்பிலிருந்து ரட்சிப்பு வழங்கக்கூடியதும் இறை விருப்பத்திற்கு காரணமானதாகவும் விற்கத்தை கழுவக்கூடியதாகவும் உள்ளது. உங்களது வரிசைகளை முறித்து விடாதீர்கள். போரை நீங்கள் ஆரம்பிக்காதீர்கள். இறைவன் தன்னுடைய விருப்பத்தை முழுமைப்படுத்தும் பொருட்டு ஈட்டிகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். கேடயங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நாவுகளை இறை நினைவில் மூழ்க விடுங்கள். சண்டையை நீங்கள் ஆரம்பிக்க கூடாது. ஆனால் போர் தொடுக்கப்படும் போது பிறகு புறமுதுகு காட்டக்கூடாது. எதிரிகளின் படைக்கு முன்னால் அப்போது தங்கத்திலான சிலுவை இருந்தது. அவர்களுடைய ஆயுதங்களின் படபடப்பு கண்களை கூசச் செய்தது. அவர்கள் தலை முதல் பாதம் வரை உலோகத்தில் மூழ்கியிருந்தார்கள். அதாவது கவச உடை அணிந்திருந்தார்கள். போர்க்களித்து விட்டு ஓடமாட்டோம் என்று அந்நாளில் அவர்கள் தமது கால்களில் சங்கிலிகளையும் அணிந்திருந்தார்கள். கொல்வோம் அல்லது கொல்லப்படுவோம் என்று உறுதி கொண்டிருந்தனர். இஞ்சியிலுடைய மேற்கோள்களை படித்து காட்டி பாதிரிகள் அவர்களுக்கு உத்வேகத்தை வழங்கிக் கொண்டிருந்தனர். காபிர்களின் படை கடல் அலைகளை போன்று முன்னேறியது. அது 2.5 லட்சம் படை வீரர்களை கொண்ட படையாக இருந்தது. முஸ்லிம்கள் வெறும் 30,000 பேர் மட்டுமே இருந்தனர். போர் ஆரம்பமானது. ஆரம்பத்தில் ரோமானியர்களின் கை ஓங்கி இருந்தது. அவர்கள் முஸ்லிம்களை தள்ளிக் கொண்டு வர ஆரம்பித்தனர். முஸ்லிம்களுள் சஹாபாக்கள் யார் யார் என கிறிஸ்தவர்கள் ரகசியமாக அறிந்து கொண்டனர். அம்பெய்யக்கூடிய சிலரை ஒரு குன்றின் மீது நியமித்து தமது அம்புகளினால் குறிப்பாக சஹாபாக்களை குறிவைக்குமாறு கூறியிருந்தார்கள். பெரும் பெரும் மனிதர்கள் கொல்லப்பட்டு விட்டால்
பிறகு மீதமுள்ள படையினரின் உள்ளம் தானாக உடைந்துவிடும், அவர்கள் களத்தை விட்டு ஓடிவிடுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இதன் விளைவாக பல சஹாபிகள் கொல்லவும் பட்டனர். பலருடைய கண்களும் வீணாகிவிட்டன. இந்நிலையை அபு ஜஹலின் மகன் இக்ரிமா அவர்கள் கண்டார்கள். இவர் மக்கா வெற்றியின் போது முஸ்லிமானார். இவர் மக்கா வெற்றியின் நாளில் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நான் முன்பு செய்ததற்கு பரிகாரம் செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைக்க தாங்கள் துஆ செய்யுங்கள் என்று வேண்டியிருந்தார். இவர் தமது சில தோழர்களை அழைத்துக் கொண்டு ஹஜ்ரத் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்றார். சஹாபாக்கள் பெரும் தொண்டாற்றி விட்டனர். பின்னால் வந்த எங்களுக்கு இப்பொழுது நன்மையை பெறுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். நாங்கள் படையினுடைய மையப்பகுதியில் தாக்குதல் தொடுப்போம், மேலும் கிறிஸ்தவ தளபதிகளை கொண்டு விடுவோம் என்று விண்ணப்பித்தனர். இது மிக அபாயகரமான விஷயமாகும். இவ்வாறு நடக்கும் என்றால் செல்லக்கூடிய அனைத்து இளைஞர்களுமே கொல்லப்பட்டு விடுவார்கள் என அபு உபைதா அவர்கள் கூறினார்கள். அதற்கு இக்ரிமா அவர்கள், நீங்கள் கூறுவது சரிதான், ஆனால் இது தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை. இளைஞர்களான நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் எனவும் சஹாபாக்கள் கொல்லப்பட வேண்டும் எனவும் நீங்கள் விரும்புகிறீர்களா என கேட்டார். புதிதாக முஸ்லிமான இவர்களிடத்தில் ஒரு ஈமானிய உத்வேகம் காணப்பட்டது. அல்லாஹுக்காக உயிரை தியாகம் செய்ய ஒரு துடிப்பு காணப்பட்டது. 400 படை வீரர்களுடன் எதிரியுடைய படையின் மைய பகுதியில் தாக்குதல் நடத்த அனுமதி வேண்டி மீண்டும் மீண்டும் இக்ரிமா அவர்கள் கேட்டார்கள். இறுதியில் அவருடைய வற்புறுத்தலின் பெயரில் ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் அவருக்கு அனுமதி வழங்கினார்கள். ஆனால் அவர்கள் படையினுடைய மையப்பகுதியில் தாக்குதல் தொடுத்தார்கள், மேலும் அப்படையை தோற்கடித்தார்கள். ஆனால் அந்த போரில் அவர்களில் பெரும்பான்மையான இளைஞர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். ரோமானியர்கள் தமக்கு பின்னால் தோண்டி வைத்த அந்த அகழியை நோக்கி முஸ்லிம்கள் அவர்களை தள்ளிக்கொண்டு சென்றார்கள். யாரும் ஓடிவிடக்கூடாது என அவர்கள் தம்மை தாமே சங்கிலியால் இணைத்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் அடுத்தடுத்து அந்த குழிகளுக்குள் விழுந்து கொண்டே சென்றார்கள். ஒருவன் விழும்போது தம்முடன் 10 பேரை உடன் இழுத்துக் கொண்டு விழுவான். 80,000 நிராகரிப்பாளர்கள் பின்னகர்ந்து செல்லும் போது எர்மூக் நதியில் மூழ்கி இறந்து போயினர். 1,00,000 ரோமானியர்களை போர்க்களத்தில் முஸ்லிம்கள் கொன்றனர். ஏறக்குறைய 3,000 முஸ்லிம்கள் ஷஹீதானார்கள். இதுதான் எர்மூக் போராகும். ஹஜ்ரத் முஸ்லிமோது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது பற்றி எடுத்துரைக்கும் போது குறிப்பாக போரின் இறுதி தருணம் குறித்து கூறுகிறார்கள். போர் முடிவடைந்த போது முஸ்லிம்கள் குறிப்பாக இக்ரிமா மற்றும் அவருடைய தோழர்களை தேடினார்கள். அவர்களுள் 12 பேர் கடுமையாக காயமுற்றிருப்பதை கண்டார்கள். அவர்களில் இக்ரிமாவும் ஒருவராக இருந்தார். ஒரு முஸ்லிம் படை வீரர் அவரிடத்தில் வந்தார். இக்ரிமாவின் நிலை மிக மோசமாக இருப்பதை கண்டார். இக்ரிமாவே, என்னிடத்தில் நீர் பை உள்ளது, நீங்கள் கொஞ்சம் நீர் அருந்துங்கள் என்றார். இக்ரிமா அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தபோது ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களின் மகன் ஹஜ்ரத் ஃபசல் அவர்கள் காயமுற்று கிடந்தார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கும் போது எவர்கள் அன்னாருக்கு உதவி புரிந்தார்களோ அவர்களின் சந்ததிகள் தாகத்தால் மரணித்து நான் தண்ணீரை அருந்தி உயிரோடு இருப்பதை எனது தன்மானம் பொறுத்துக் கொள்ள இயலாது என்று அந்த முஸ்லிமிடம் கூறினார். பரஸ்பரம் தியாகத்தின் ஒரு புதிய உணர்வு தோன்றியிருந்தது. ஆகவே முதலில் அவருக்கு நீர் கொடுங்கள், அதாவது ஹஜ்ரத் ஃபசல் பின் அப்பாஸ் அவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் என்றார். பிறகு ஏதாவது எஞ்சி இருந்தால் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அந்த முஸ்லிம் ஹஜ்ரத் ஃபசல் அவரிடத்தில் சென்றார். அவர் காயமுற்ற இன்னொருவரை சுட்டிக்காட்டி அவருக்கு முதலில் தண்ணீர் கொடுங்கள், அவர் என்னை விட அதிக உரிமையுடையவர் என்று கூறினார். இவர் காயமுற்ற அவரிடத்தில் சென்றபோது அவர் காயமுற்ற இன்னொரு நபரை சுட்டிக்காட்டி அவர் என்னை விட அதிக உரிமையுடையவர், ஆகவே அவருக்கு முதலில் தண்ணீர் புகட்டுங்கள் என்றார். இவ்வாறு இவர் எந்த படை வீரரிடம் சென்றாலும் அவர் இன்னொரு நபரிடம் இவரை அனுப்பி வைத்து விடுவார்கள். எவரும் குடிக்கவில்லை. இவர் காயமுற்ற கடைசி நபரிடம் சென்றபோது அவர் இறந்து விட்டிருந்தார். இவர் இன்னொரு நபரிடம் திரும்ப வந்தார், அவரும் இறந்து விட்டிருந்தார். இவ்வாறு இக்ரிமா வரையிலும் வந்தார். அவர்கள் அனைவரும் இறந்து விட்டிருந்தனர். சிரியா மக்கள் பல்வேறு மார்க்கங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். மொழிகளும் வேறுபட்டதாக இருந்தது. அவர்களின் மரபுகளும் பல்வேறு வகையானதாக இருந்தன. ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் அவர்கள் அவர்களிடத்தில் நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டினார்கள். அமைதியையும் நிம்மதியையும் மீண்டும் நடைபெறச் செய்தார்கள். ஒவ்வொருவருக்கும் மார்க்க சுதந்திரத்தை வழங்கினார்கள். எல்லா மக்களும் ஆதமின் சந்ததிகள் ஆவோம், அனைவரும் சகோதரர்கள் ஆவோம், மனிதர்கள் என்ற அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லை என்ற இஸ்லாமிய ஆன்மாவை நடைமுறைப்படுத்தினார்கள். நிர்பந்தம் செய்து முஸ்லிம்களாக்கப்பட்டனர் என்றும் சில சமயங்களில் தவறான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அன்னார் மார்க்க சுதந்திரத்தை வழங்கினார்கள். அந்த ரோமானியர்களுக்கு கோத்திரங்களை அடையாளம் காட்டினார்கள்.
அமைதியையும் நிம்மதியையும் நிலைநாட்டினார்கள். மார்க்க சுதந்திரத்தை நிறைவேறச் செய்தார்கள். ஹஜ்ரத் அபு உபைதாவின் முயற்சியினாலேயே சிரியாவில் குடியமர்ந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அரபு நாட்டினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். தப்லீகால் வந்தனர், தோல் வலிமையினால் வரவில்லை. இது தவிர முஸ்லிம்களின் முன் உதாரணத்தை கண்டு வந்தனர். இது பற்றி முன்னால் கூறப்பட்டு விட்டது. இது தவிர அன்னாருடைய நல்லொழுக்கத்தால் தாக்கத்திற்குள்ளாகி ரோமானியர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். எர்மூக் போர் வெற்றிக்கு சில நாட்கள் முன்பு ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் மரணமடைந்தார்கள். மேலும் ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் சிரியாவை கண்காணிக்கும் பொறுப்பையும் படை தலைமையையும் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களின் பொறுப்பில் ஒப்படைத்திருந்தார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்களின் நியமன கடிதம் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களிடத்தில் வந்தபோது முழு வீச்சில் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆகவே ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் இதை வெளிப்படுத்தவில்லை. ஹஸ்ரத் காலித் பின் வலீத் அவர்கள் அப்போது படை தளபதியாக இருந்தார்கள். அவர்களுக்கு இவ்விஷயம் தெரிய வந்தபோது தன்னிடமிருந்து இச்செய்தி ஏன் மறைக்கப்பட்டது என கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள், நாம் எதிரிக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தோம், எந்த வகையிலும் உங்களுடைய உள்ளம் புண்பட நான் விரும்பவில்லை என்று கூறினார்கள். முஸ்லிம்கள் வெற்றியடைந்த பிறகு ஹஸ்ரத் காலித் அவர்களின் படை ஈராக்கிற்கு திரும்பிச் செல்ல ஆயத்தமானது. அப்போது ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் ஹஸ்ரத் காலித் அவர்களை சிறிது நேரம் தம்மிடத்தில் இருக்கச் செய்தார்கள். ஹஸ்ரத் காலித் அவர்கள் புறப்பட தயாரான போது அவர் மக்களை பார்த்து, இந்த சமுதாயத்தின் அமீன், நம்பிக்கைக்குரியவர், உங்களுடைய தலைவராக இருப்பது நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றார். அதாவது ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களை சுட்டிக்காட்டி கூறினார்கள். அதற்கு ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள், ஹஸ்ரத் காலித் பின் வலீத் அவர்கள் இறைவனுடைய வாள்களில் ஒரு வாள் என ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்றார்கள். சுருக்கமாக இவ்வாறு நேசம் மற்றும் கண்ணியத்தின் சூழலில் இந்த இரண்டு தலைவர்களும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தனர். சுருக்கமாக இவ்வாறு நேசம் மற்றும் கண்ணியத்தின் சூழலில் இந்த இரண்டு தலைவர்களும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தனர். இதுவே நம்பிக்கையாளரின் இரையச்சமாகும். பெயருக்கான ஆசை கிடையாது, புகழுக்கான ஆசை கிடையாது, அதிகாரம் மற்றும் பொறுப்புக்கான ஆசை கிடையாது. நோக்கம் இருக்கும் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான், அதாவது இறை விருப்பம் கிடைக்க வேண்டும், மேலும் இறைவனுடைய ஆட்சி உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே. இவர்களே நமக்கு அழகிய முன்மாதிரிகள் ஆவார்கள். ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒவ்வொரு அகமதியும் இவ்விஷயங்களை தமக்கு முன்னால் வைக்க வேண்டும். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்ட சம்பவம் இவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது. அதனுடன் ஹசரத் அபு உபைதா அவர்களுக்கு தொடர்பிருந்தது. ஹசரத் அம்ர் பின் ஆஸ் அவர்களின் தலைமையில் இஸ்லாமிய படை பாலஸ்தீனத்தை நோக்கி முன்னேறியது. அவர்கள் பாலஸ்தீனத்தின் நகரங்களை வெற்றி கொண்ட பின் பைத்துல் முகத்தஸை முற்றுகையிட்ட நேரத்தில் ஹசரத் அபு உபைதா அவர்களின் படையும் இவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டது. கோட்டைக்குள் அடைபட்டிருப்பதால் சலிப்படைந்து கிறிஸ்தவர்கள் சமாதானத்திற்கு அடியெடுத்து வைத்தார்கள். ஆனால் ஹசரத் உமர் அவர்கள் தாமே வந்து சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என நிபந்தனை வைத்தார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்கள் கிறிஸ்தவர்களின் இந்த அறிவிப்பை ஹசரத் உமர் அவர்கள் வரை சென்றடைய வைத்தார்கள். ஹசரத் உமருக்கு தகவல் அளித்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் தமக்கு பதிலாக ஹசரத் அலியை அமீராக நியமித்துவிட்டு ஹிஜ்ரி 16ஆம் வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் மதீனாவிலிருந்து புறப்பட்டு ஜாபியா என்ற இடத்தை அடைந்தார்கள். இது டமாஸ்கஸை சுற்றியிருந்த ஊர்களில் ஒன்றாகும். அங்கு தலைவர்கள் அன்னாரை வரவேற்க காத்திருந்தனர். ஹசரத் உமரை அவர்கள் வரவேற்றனர். எனது சகோதரர் எங்கே என ஹசரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். அமீருல் முமினீன் அவர்களே, நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் என மக்கள் கேட்டனர். அபு உபைதாவை குறிப்பிடுகிறேன் என அன்னார் கூறினார்கள். அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் என பதில் அளிக்கப்பட்டது. அப்போது ஹசரத் அபு உபைதா அவர்கள் ஒட்டகத்தின் மீது சவாரி செய்து வந்தடைந்தார்கள். சலாத்தை தெரிவித்துவிட்டு நலம் விசாரித்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் மற்ற அனைத்து மக்களையும் சென்று விடுமாறு கூறிவிட்டார்கள். ஹசரத் உமர் அவர்கள் தாம் அபு உபைதாவுடன் அவருடைய தங்குமிடத்திற்கு சென்றார்கள். வீட்டை அடைந்தவுடன் அங்கு ஒரு வாள், ஒரு கேடயம், ஒரு பாய் மற்றும் ஒரு கோப்பையை தவிர வேறு ஒன்றும் இல்லாததை கண்டார்கள். அபு உபைதாவே, சில பொருட்களையும் சேர்த்து வைத்திருக்க வேண்டாமா? வீட்டில் சில பொருட்களும் வைத்திருக்க வேண்டும் என உமர் கூறினார்கள். அபு உபைதா அவர்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இவை சொகுசின் பக்கம் நம்மை ஈர்த்துவிடும். நான் பொருட்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தான், ஆனால் பிறகு சொகுசு மற்றும் வசதி வாய்ப்புகளை கண்டு அவற்றிலேயே வீழ்ந்து விடுவேன். ஆகவே இவ்வாறான பொருட்களை வைத்திருக்க நான் விரும்பவில்லை என்றார்கள். அத்தருணத்தில் உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றது.
அச்சம்பவம் முன்பும் கூறப்பட்டு விட்டது. அது ஹஸ்ரத் பிலால் அவர்கள் பாங்கு கூறும் சம்பவமாகும். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஹஸ்ரத் பிலால் அவர்கள் பாங்கு கொடுக்காமல் இருந்தார்கள். அப்போது தொழுகைக்கான நேரம் வந்தது. பிலாலிடம் பாங்கு கூறுமாறு கட்டளையிட வேண்டும் என மக்கள் ஹஸ்ரத் உமரிடம் வலியுறுத்தினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்களின் கட்டளை கேட்ப ஹஸ்ரத் பிலால் அவர்கள் பாங்கு கொடுத்த போது எல்லாருடைய கண்களும் கண்ணீர் வடித்தன. மக்களுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. மக்களுள் எல்லோரையும் விட அதிகமாக ஹஸ்ரத் உமர் அவர்கள் அழுதார்கள். ஏனென்றால் அந்த பாங்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை அன்னாருக்கு நினைவுபடுத்திவிட்டது. ரோமானியர்களின் கடைசி முயற்சி தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு முஸ்லிம்களிடமிருந்து சிரியாவை திரும்ப பெற ரோமானியர்கள் கடைசியாக ஒரு முறை முயற்சி செய்தார்கள். வட சிரியாவான அல் ஜசீரா, வட ஈராக் மற்றும் ஆர்மீனியாவை சுற்றியுள்ள காட்டுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் ஈரானியர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி புரியுமாறு ஹெர்குலிஸிடம் முறையீடு செய்தார்கள். அவர்கள் தம் சார்பாக 30,000 பேர் கொண்ட படையை கொண்டுவர விருப்பம் தெரிவித்தார்கள். அக்காலத்தில் அல் ஜசீராவின் பெரும் பகுதியை ஹஸ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் வெற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்குள்ள காட்டுவாசிகளின் மீது இதுவரை அவர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. மேலும் ரோம பேரரசரின் கடற்படை இன்னும் உறுதியாக இருந்தது. அதை தகுந்த சந்தர்ப்பமாக கருதி அவன் ஒரு பெரும் கடற்படையுடன் தாக்குதல் தொடுத்து விட்டான். அதே நேரத்தில் காட்டுவாசிகளின் ஒரு பெரும்படை ஹமஸை முற்றுகையிட்டு விட்டார்கள். மேலும் வடசிரியாவின் சில நகரங்கள் கிளர்ச்சி செய்து விட்டார்கள். ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் உதவிப்படை அனுப்பும்படி ஹஸ்ரத் உமருக்கு எழுதினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹஸ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களிடம் உடனடியாக கூஃபாவில் இருந்து உதவிப்படை அனுப்பும்படி கட்டளையிட்டார்கள். ஹஸ்ரத் சஅத் அவர்கள் காக்கா பின் அம்ரு அவர்களின் தலைமையில் ஒரு படையை கூஃபாவில் இருந்து அனுப்பி வைத்தார்கள். அப்படி இருந்தும் கூட ரோமானிய படை எண்ணிக்கைக்கும் முஸ்லிம் படை எண்ணிக்கைக்கும் இடையில் மிக பெரும் வித்தியாசம் இருந்தது. ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் படை வீரர்களுக்கு மத்தியில் உணர்ச்சி பொங்க ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். முஸ்லிம்களே, இன்று எவர் உறுதியாக நின்று உயிருடன் தப்பித்துக் கொள்வாரோ அவருக்கு நாடும் செல்வமும் கிடைக்கும். அவர் கொல்லப்பட்டு விட்டால் ஷஹாதத் உயிர் தியாகம் எனும் செல்வம் கிடைக்கும். எவர் முஷ்ரிக் அல்லாத நிலையில் மரணிப்பாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் போகுவார் என ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொற்பொழிவாற்றினார்கள். 2 படைகளுக்கும் இடையில் போர் மூண்டது. கொஞ்ச நேரத்திலேயே முஸ்லிம்களுக்கு எதிராக ரோமானியர்களின் பாதங்கள் தடுமாற ஆரம்பித்து விட்டன. சிரியாவின் எல்லைப்புறமான மர்ஜுல் திபாஜ் என்னும் இடத்தில் மசீசா என்னும் நகரம் உள்ளது. அங்கிருந்து 10 மைல் தொலைவில் வாதி எனும் மலையொன்று உள்ளது. அங்கு வரை அவர்கள் ஓடிச் சென்று விட்டார்கள். அதன் பிறகு சீசருக்கு சிரியாவை நோக்கி முன்னேற ஒருபோதும் துணிவு வரவில்லை. இதன் பிறகு அம்வாஸ் பிளேக் நோய் பற்றிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த இடம் ரம்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு செல்லும் வழியில் 6 மைல் தொலைவில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கின் பெயராகும். வரலாற்று நூலில் இது குறித்து எழுதப்பட்டுள்ளது. இது அம்வாஸ் பிளேக் நோய் என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்றால் இங்கிருந்துதான் இந்த நோய் பரவ ஆரம்பித்தது. இந்த நோயினால் சிரியாவில் எண்ணற்ற மரணங்கள் நிகழ்ந்தன. சிலரை பொறுத்தவரை 25,000 பேர் வரை மரணமடைந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனுடைய விபரம் புகாரியில் ஒரு அறிவிப்பில் காண கிடைக்கிறது. ஹஸ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் உமர் அவர்கள் சர்கு என்னும் இடத்தை அடைந்தார்கள். சர்கு என்பது சிரியா மற்றும் ஹிஜாஸின் எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய தபூக் என்னும் பள்ளத்தாக்கின் ஒரு ஊராகும். மதினாவில் இருந்து 13 நாட்கள் பயண தொலைவில் அந்த ஊர் உள்ளது. பழைய வரலாறுகளில் இவ்வாறு தான் எழுதப்பட்டுள்ளது. அதன் பொருள் ஏறக்குறைய 1000 மைல் பயண தூரமாக இருக்கலாம். அங்கு சென்றடைந்த போது படை தளபதி ஹஸ்ரத் அபு உபைதா மற்றும் அவருடைய தோழர்களை ஹஸ்ரத் உமர் அவர்கள் சந்தித்தார்கள். சிரியாவில் பிளேக் நோய் பரவி கொண்டிருப்பதை அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஆலோசனை செய்வதற்காக ஆரம்பகால முஹாஜிரீன்களை தம்மிடம் அழைத்தார்கள். அவர்களிடம் ஆலோசனை செய்த போது முஹாஜிரீன்களுக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றியது. இங்கிருந்து நாம் பின்வாங்க கூடாது என சிலர் கூறினர். மேலும் சிலரோ இந்த படையில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களும் உள்ளனர், அவர்களை இந்த தொற்று நோயில் விட்டுச் செல்வது உகந்ததல்ல என்று கூறினர். ஹஸ்ரத் உமர் அவர்கள் தாம் அழைத்த முஹாஜிரீன்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அதன் பிறகு அன்சாரை அழைத்தார்கள். அவர்களிடம் ஆலோசனை கேட்டார்கள். ஆனால் அன்சார்களும் முஹாஜிரீன்களை போன்று கருத்து வேறுபாடு கொண்டனர். ஹஸ்ரத் உமர் அவர்கள் அன்சாரை அழைத்த பின்னர் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனா வந்தடைந்த குறைஷிகளின் வயோதிகர்களை அழைத்தார்கள்.
அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒருமித்து ஒரே ஆலோசனையை கூறினார்கள். அது என்னவென்றால், மக்களை உடன் அழைத்துக் கொண்டு திரும்பி சென்று விடுங்கள், தொற்று நோய் பரவியுள்ள இடத்தில் மக்களை அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றனர். ஆகவே ஹசரத் உமர் அவர்கள் திரும்பிச் செல்லுமாறு அறிவிப்பு செய்தார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்கள் அல்லாஹ்வின் நியதியிலிருந்து தப்பிப்பது சாத்தியமா என்று கேள்வி கேட்டார்கள். ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபு உபைதாவை பார்த்து, அபு உபைதாவே, இதை உங்களை தவிர வேறு எவரேனும் கேட்டிருந்தால் நான் வியப்படைந்திருக்க மாட்டேன். ஆம், நாம் அல்லாஹ்வின் நியதியில் இருந்து விலகிச் சென்று அல்லாஹ்வின் இன்னொரு நியதியின் பக்கமே செல்கிறோம். ஒரு விதியிலிருந்து விலகிச் செல்கிறோம், ஆனால் இன்னொரு விதியும் அல்லாஹ்வின் விதியே ஆகும். அதை நோக்கி செல்கிறோம். உம்மிடத்தில் ஒரு ஒட்டகம் உள்ளது. 2 கரையுள்ள ஒரு பள்ளத்தாக்கில் நீர் அதை ஓட்டிச் செல்கிறீர். ஒருபுறம் பசுமையாக உள்ளது, இன்னொரு புறம் காய்ந்து உள்ளது. நீர் உமது ஒட்டகத்தை பசுமையான இடத்தில் மேய்க்க விடுவதும் அல்லாஹ்வின் நீதி இல்லையா என்ன, அல்லது காய்ந்த பகுதியில் மேய்க்க விடுவதும் அல்லாஹ்வின் நீதி இல்லையா என்ன என்று கேட்டார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், அப்போது ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களும் அங்கு வருகை தந்தார்கள். தனது ஒரு பணியின் காரணமாக வெளியே சென்றிருந்த ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் வந்தடைந்தார்கள். இந்த விவகாரத்தை பற்றிய ஞானம் என்னிடம் உள்ளது என்றார். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கூறுகிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன், ஒரு இடத்தில் தொற்று நோய் பரவி இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அங்கு நீங்கள் செல்ல வேண்டாம். மேலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் நோய் பரவினால் நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெறுண்டோடி வெளியேயும் வர வேண்டாம் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றார். இதை கேட்ட ஹஜ்ரத் உமர் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி திரும்பிவிட்டார்கள். அம்வாஸ் பிளே குறித்து ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா சென்ற போது அங்கு பிளேக் பரவிக் கொண்டிருந்தது. இது அம்வாஸ் பிளேக் எனும் பெயரால் பிரபல்யமானதாக உள்ளது. ஹஜ்ரத் அபு உபைதா மற்றும் இஸ்லாமிய படை அன்னாரை வரவேற்றார்கள். இப்போது இப்பிரதேசத்தில் பிளேக் தொற்று நோய் பரவிக் கொண்டிருக்கிறது, ஆகவே தாங்கள் திரும்பிச் சென்று விட வேண்டும் என சஹாபாக்கள் ஆலோசனை வழங்கினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அம்மக்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு திரும்பிச் செல்ல தீர்மானம் கொண்டார்கள். ஹஜ்ரத் அபு உபைதா அவர்களுக்கு இந்த தீர்மானம் குறித்து தெரிய வந்த போது, அத்தஃபிர்ரு மினல் கதா, நீங்கள் இறை நியதியை விட்டு வெறுண்டோடி செல்கிறீர்களா என கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் உமர் அவர்கள், அஃபிர்ரு மின் கஸாயில்லா இலா கத்ரில்லா, நான் அல்லாஹ்வின் நியதியிலிருந்து அவனுடைய இன்னொரு விதியின் பக்கம் செல்கிறேன் என்று கூறினார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பான தீர்ப்பு உண்டு, அவனுடைய பொதுவான தீர்ப்பும் ஒன்று உண்டு. இந்த 2 தீர்ப்புகளும் அவனுடையதே ஆகும், வேறொருவருடைய தீர்ப்பு அல்ல. ஆகவே அவனுடைய தீர்ப்பிலிருந்து ஓடவில்லை, மாறாக அவனுடைய ஒரு தீர்ப்பிலிருந்து அவனுடைய இன்னொரு தீர்ப்பின் பக்கம் செல்கிறேன் என்றார்கள். வரலாற்றில் இவ்வாறு வருகிறது, ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு பிளேக் பரவும் செய்தி கிடைத்த போது ஆலோசனைக்காக மக்களை ஒன்று கூட்டினார்கள். சிரியாவில் முன்னும் கூட பிளேக் பரவியது. இவ்வாறான காலத்தில் மக்கள் என்ன செய்தார்கள் என்ற ஆலோசனை கேட்டார்கள். பிளேக் பரவும் போது மக்கள் இங்கும் அங்கும் சென்று விடுவார்கள், இதனால் பிளேக்கின் ஆக்ரோஷம் குறைந்துவிடும் என்று அவர்கள் கூறினார்கள். அதாவது நகரத்தில் வசிக்காமல் சுற்றுப்புறத்தில் உள்ள திறந்த வெளிக்கு சென்று விடுவார்கள். இந்த ஆலோசனையின் பக்கம் சுட்டிக்காட்டியவாறு இறைவன் ஒரு பொதுவான சட்டத்தையும் வைத்துள்ளான். எவர் ஒருவர் பிளேக் பரவியுள்ள இடத்திலிருந்து திறந்த வெளியில் இங்கும் அங்கும் சென்று விடுவாரோ அவர் பிழைத்துக் கொள்வார் என்று கூறினார்கள். ஆக இந்த சட்டத்தை இறைவனே உருவாக்கி இருக்கும் போது நான் அவனுடைய எந்த ஒரு சட்டத்தையும் மீறவில்லை, மாறாக அவனுடைய நியதியிலிருந்து விதியை நோக்கி திரும்புகிறேன் என்றார்கள். அதாவது இறைவனுடைய சிறப்பான சட்டத்திற்கு எதிராக அவனுடைய பொதுவான சட்டத்தை நோக்கி செல்கிறேன். ஆகவே நான் விருண்டோடுகிறேன் என்று நீங்கள் கூற முடியாது. நான் அவனுடைய ஒரு சட்டத்திலிருந்து அவனுடைய இன்னொரு சட்டத்தின் பக்கம் செல்கிறேன் என்றார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் மதீனா திரும்பி வந்தார்கள். ஆனால் பிளேக் பரவியதன் காரணமாக அன்னாருக்கு பெரும் அச்சமும் கவலையும் இருந்தது. ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் அபு உபைதா அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். உங்களுடன் எனக்கு ஒரு முக்கிய பணி உள்ளது, ஆகவே இக்கடிதம் கிடைத்தவுடன் உடனடியாக மதீனாவை நோக்கி கிளம்பி விடுங்கள். இக்கடிதம் இரவில் கிடைக்கப்பெற்றால் காலை விடியட்டும் என காத்திருக்க வேண்டாம். மேலும் இக்கடிதம் காலையில் கிடைக்கப்பெற்றால் இரவு வரட்டும் என காத்திருக்க வேண்டாம் என்று எழுதினார்கள். ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் அக்கடிதத்தை படித்தபோது, நான் அமீருல் மோமினீன் அவர்களின் தேவையை அறிவேன். அல்லாஹ் ஹஜ்ரத் உமர் மீது கருணை புரிவானாக. எவர் எஞ்சியிருக்க மாட்டாரோ அவரை இவர் எஞ்சியிருக்க வைக்க நாடுகிறார் என்று கூறினார்கள். இதன் காரணமாக அச்சம் தோன்றியுள்ளது என்பதை புரிந்து கொண்டார்கள்.
பிறகு அக்கடிதத்திற்கு பதில் எழுதினார்கள். அமீருல் மோமினின் அவர்களே, நான் உங்களுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டேன். என்னை அழைக்க வேண்டாம், இங்கேயே விற்க விடுங்கள். நான் முஸ்லிம் படை வீரர்களுள் ஒருவனாவேன். எது விதிக்கப்பட்டுள்ளதோ அது நிகழ்ந்தே தீரும். அதை விட்டு நான் எவ்வாறு முகத்தை திருப்பிக் கொள்ள இயலும் என்று எழுதினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் அக்கடிதத்தை படித்த போது அழுதார்கள். முஹாஜிரீன்களுக்கு இடையில் உமர் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அமீருல் மோமினின் அவர்களே, அபு உபைதா மரணமடைந்து விட்டாரா என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். இதற்கு ஹஸ்ரத் உமர் அவர்கள், இல்லை, ஆனால் மரணமடைந்து விடுவார் என பதிலளித்தார்கள். பிறகு ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களுக்கு கடிதம் எழுதி முஸ்லிம்களை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றி சுகாதாரமான வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல சொன்னார்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு முஸ்லிம் படை வீரர் பிளேகால் மரணிப்பாரோ அப்பொழுதெல்லாம் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் அழுவார்கள். மேலும் அல்லாஹ்விடம் ஷஹாதத்தை வேண்டுவார்கள். ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அப்போது ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள், அல்லாஹ்வே, அபு உபைதாவின் குடும்பத்திற்கு இந்த ஷஹாதத்தில் பங்கு இல்லையா என்று துவா செய்து வந்தார்கள். ஒரு நாள் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களின் விரலில் ஒரு சிறிய கட்டி தோன்றியது. அதை கண்டு அவர்கள், அல்லாஹ் இச்சிறியதில் பரக்கத் வழங்குவான் என்று கூறினார்கள். அந்த சிறியதில் பரக்கத் ஏற்பட்டால் அது பெருகிவிடுகின்றது. இர்பாஸ் பின் ஜாரியா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் பிளேக்கால் நோய்வாய்ப்பட்ட போது நான் அவர்களை சந்திக்க சென்றேன். ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் என்னிடம், எவர் பிளேக்கால் மரணிப்பாரோ அவர் ஷஹீத் ஆவார், எவர் வயிற்று நோயினால் மரணிப்பாரோ அவர் ஷஹீத் ஆவார், எவர் மூழ்கி இறப்பாரோ அவர் ஷஹீத் ஆவார், எவர் கூரை விழுந்து நசுங்கி இறப்பாரோ அவர் ஷஹீத் ஆவார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்றார்கள். ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களுக்கு இறுதி நேரம் நெருங்கிய போது மக்களை பார்த்து, மக்களே, நான் உங்களுக்கு சில அறிவுரைகளை விட்டுச் செல்கிறேன், அதனை ஏற்றுக்கொண்டால் பயனடைவீர்கள். அந்த அறிவுரை என்னவென்றால், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்கள், ரமலானின் நோன்பை நோக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்து வர வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், உங்களுக்குள் நன்மையை ஏவிக் கொள்ளுங்கள், உங்களது ஆட்சியாளர்களின் நலம் நாடுங்கள், அவர்களை ஏமாற்றாதீர்கள், உங்களது கடமையில் இருந்து பெண்கள் உங்களை கவனமற்றவர்களாக ஆக்கிவிட வேண்டாம். மனிதன் 1000 வருடங்கள் உயிரோடு இருந்தாலும் எவ்வாறு நான் பிரிய விரும்புகிறேனோ அவ்வாறு ஒரு நாள் அவன் உலகை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் ஆதமின் சந்ததிகளுக்கு மரணத்தை விதித்துள்ளான். ஒவ்வொருவரும் மரணிப்பார். மரணத்திற்காக ஆயத்தமாக இருப்பவரும் அந்த நாளுக்காக ஆயத்தமாக இருப்பவருமே புத்திசாலியாவார். அமீருல் மோமினின் அவர்களுக்கு எனது சலாத்தை எட்ட வையுங்கள், நான் அனைத்து அமானிதங்களையும் செலுத்திவிட்டேன் என கூறிவிடுங்கள் என்றார்கள். பிறகு ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள், எனது தீர்மானத்திற்கேற்ப என்னை இங்கேயே அடக்கம் செய்து விடுங்கள் என்றார்கள். ஆகவே உருதன் எனும் பிரதேசத்தில் பைசான் எனும் பள்ளத்தாக்கில் அன்னாருடைய கபர் உள்ளது. சில அறிவிப்புகளின்படி ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ரா அவர்கள் ஜாபியாவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு தொலைச் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது செல்லும் வழியிலேயே அன்னாரது மரண நேரம் வந்துவிட்டது என கூறப்பட்டுள்ளது. மேலும் இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னாரது மரணம் சிரியாவின் ஒரு பிரதேசமான ஃபிகல் என்னும் இடத்தில் நிகழ்ந்ததாகவும் அன்னாருடைய கபர் பைசான் இடத்திற்கு அருகில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் இறுதி நோயின் போது ஹஜ்ரத் முஆஸ் பின் ஜபல் அவர்களை தமது பிரதிநிதியாக நியமித்தார்கள். ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் மரணமடைந்த போது ஹஜ்ரத் முஆஸ் அவர்கள் மக்களை பார்த்து, மக்களே, இன்று நம்மை விட்டு எவ்வாறான மனிதர் பிரிந்து சென்றுள்ளார் என்றால், அவரை விட தூய உள்ளம் கொண்டவரை, அப்பழுக்கற்ற ஒருவரை, மக்களை நேசிக்கக்கூடியவரை, மக்களின் நலம் விரும்பியை நான் கண்டதில்லை. அல்லாஹ் அவர் மீது தனது கருணைகளை பொழிய துவா செய்யுங்கள் என்றார். ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ரா அவர்கள் ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டில் மரணமடைந்தார்கள். அப்போது அன்னாருடைய வயது 58 ஆகும். ஒருமுறை ஹஜ்ரத் உமர் அவர்கள் அன்னாருக்கு 4000 திர்ஹம்களும் 400 தீனார்களும் அனுப்பி வைத்தார்கள். அவர் இந்த செல்வத்தை என்ன செய்கிறார் என கண்காணிக்கும்படி தனது தூதுவரிடம் கூறினார்கள். அந்த தூதுவர் அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் அபு உபைதாவிடம் சென்றார். ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் முழு செல்வத்தையும் மக்களிடத்தில் பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள். தூதுவர் இந்த முழு சம்பவத்தையும் ஹஜ்ரத் உமரிடம் எடுத்து கூறினார். அதை கேட்ட ஹஜ்ரத் உமர் அவர்கள், அல்லாஹுக்கு நன்றி, அவன் இஸ்லாத்தில் அபு உபைதா போன்றவரை தோன்றச் செய்துள்ளான் என்றார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒருமுறை தம் தோழர்களிடம் எதையாவது வேண்டுங்கள் என்றார். ஒருவர், எனது விருப்பம் என்னவென்றால் இந்த வீடு தங்கத்தால் நிரம்பி இருக்க வேண்டும், அதை நான் அல்லாஹ்வின் வழியில் செலவழிக்க வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்றார். இன்னொருவர், எனது விருப்பம் என்னவென்றால் இந்த வீடு
வைரம் மற்றும் மரகதங்களால் நிரம்பி இருக்க வேண்டும். அதை நான் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்றார். மேற்கொண்டு ஏதாவது வேண்டுங்கள் என ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள். அப்போது அவர்கள், அமீருல் மொமினீன் அவர்களே, நாங்கள் என்ன விருப்பம் கொள்ள வேண்டும் என எங்களுக்கு புரியவில்லை என்றார்கள். ஹசரத் உமர் அவர்கள், என்னுடைய விருப்பம் என்னவென்றால், இந்த வீடு ஹசரத் அபு உபைதா பின் ஜர்ரா, ஹசரத் முஆஸ் பின் ஜபல், சாலிம் மௌலா அபு ஹுசைஃபா மற்றும் ஹசரத் ஹுசைஃபா பின் யமான் போன்ற மக்களால் நிரம்பி இருக்க வேண்டும் என்றார்கள். அதாவது இவ்வாறான மக்கள் இருக்க வேண்டும் என்றார்கள். இம்மக்கள் எத்துணை நட்பேறு பெற்றவர்கள். இவர்கள் இவ்வுலகிலும் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள், மறு உலகிலும் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றிய நற்குறிப்பு இத்துடன் இன்று முடிவடைகிறது. சில ஜனாதாக்களை தொலை வைப்பேன். அவர்களை பற்றிய நற்குறிப்பு உள்ளது. அவர்களில் ஒருவர் ஷஹீத் ஆவார். முந்தைய நாட்களில் இவர் ஷஹீதாக்கப்பட்டார். அவர் பிஷாவரை சார்ந்த ஃபசல்தீன் சாஹிபுடைய மகனாகிய புரொஃபசர் டாக்டர் நயீமுத்தீன் ஹட்டக் சாஹிப் ஆவார்கள். அக்டோபர் 5ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு எதிரிகளால் சுடப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டுள்ளார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சுப்பீரியர் சயின்ஸ் காலேஜில் பேராசிரியராக உள்ளார். மதியம் ஏறக்குறைய 1:30 மணிக்கு காலேஜில் இருந்து தமது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இருவர் இவரை சுட்டு சம்பவ இடத்திலே ஷஹீதாக்கிவிட்டனர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹாதத்தின் போது ஷஹீதின் வயது 56 ஆகும். 25 வருடங்களாக கல்வித்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தார். காயிதே ஆசம் யூனிவர்சிட்டியில் இவர் எம்ஃபில் படித்துள்ளார். அதன் பிறகு ஸ்காலர்ஷிப்பில் சைனா சென்றார். அங்கு மைக்ரோ என்வாயர்மெண்ட் பயாலஜியில் PhD படித்தார். அதன் பிறகு இஸ்லாமிய காலேஜ் யூனிவர்சிட்டியில் தொண்டாற்றினார். பிஷாவர் யூனிவர்சிட்டியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். PhD பேனலில் மாணவர்களுக்கு இன்டர்வியூ எடுக்கும் பணியில் ஒரு உறுப்பினராக இருந்து வந்தார். பாகிஸ்தானில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சொற்பொழிவாற்ற இவரை அழைப்பார்கள். கல்வித்துறையுடனேயே அதிக தொடர்புள்ளவராக இவர் இருந்தார். இவருடைய குடும்பத்தில் இவருடைய தந்தை வழி பாட்டனார் ருக்னுதீன் சாஹிப் கட்டக் அவர்களின் மூலமாக அகமதியத்து வந்தது. இவர் கர்க் மாவட்டத்தை சார்ந்தவராவார். மர்ஹூமுடைய பாட்டி பிபி நூர் நாமா சாஹிபா அகமதியானார். இவருடைய தந்தையின் பெயர் ஷேர் ஜமா சாஹிப் ஆகும். இவர் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார், அதாவது பாட்டியினுடைய தந்தை. காதியானை விட்டு இவர்கள் திரும்பி வரும்போது ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சார்பாக இவர்களுக்கு ஒரு அருளுக்குரிய குர்தாவும் அன்பளிப்பாக கிடைத்தது. அது அருளுக்குரியதாக இவருடைய குடும்பத்தில் இன்றும் உள்ளது. ஷஹீதுடைய தந்தை ஃபஸ்லுதீன் சாஹிப் அவர்கள் கால்நடை துறையில் கால்நடை மருத்துவராக இருந்தார். டெபுட்டி டைரக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றார்கள். பிரபலியமான கவிஞராகவும் இருந்தார்கள். தாயார் மஹபூபத்துர் ரஹ்மான் சாஹிபா ஆவார்கள். இவர் கல்வித்துறையில் டெபுட்டி டைரக்டராக பணியாற்றினார்கள். அங்கிருந்துதான் ஓய்வு பெற்றார்கள். பல வருடங்களாக மர்ஹூமுடைய குடும்பம் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. ஷஹீதுடைய மாமனார் பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் அட்வொகேட்டும் பிஷாவரின் அச்சீனி பாயா என்ற ஜமாத்தின் தலைவராகவும் இருந்தார்கள். 2019ஆம் ஆண்டு இவர் கடத்தப்பட்டார்கள். இன்று வரை என்ன ஆனார்கள், எங்கு உள்ளார்கள் என்று தெரியவில்லை. அவர் திரும்ப கிடைக்கவில்லை. ஷஹீத் அவர்கள் வெளிப்படையான பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் ஆவார். இவர் நன்கு படித்தவராக இருந்தார். ஆனால் செக்யூரிட்டி டியூட்டி கொடுப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருப்பார். விருந்தோம்பல் இவருடைய மிகச் சிறந்த முன்மாதிரியாக இருந்தது. படைப்பினங்களின் மீது அனுதாபம் கொள்ளுதல், ஏழைகளுக்கு உதவுதல், குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினருடனும் அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுதல், கல்வியின் பக்கம் சிறப்பான கவனம் இருந்தது. அகமதி குழந்தைகள் கல்வி பயிலுமாறு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி வந்தார்கள். தமது குழந்தைகளுக்கும் உயர்கல்வியை வழங்கியிருந்தார்கள். இவருடைய மனைவி சாதியா புஷ்ரா சாஹிபா அவர்கள் கூறுகிறார்கள், ஷஹீத் அவர்கள் ஷாத சம்பவத்திற்கு 2 வாரம் முன்பு ரபுவா வந்தார்கள். அங்கு பெஹ்ஷ்தி மக்பராவிற்கு சென்ற போது நமக்கும் இங்கு இடம் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதன் பிறகு இங்கு இடம் கிடைக்க நமக்கு ஏது நட்பேறு என்றார்கள். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அவருடைய இந்த விருப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்தான் என்றால், அவருடைய நல்லடக்கம் ரபுவாவில் நடந்தது. ஷஹீதனுடைய மைத்துனர் டாக்டர் முனீர் அஹமது கான் சாஹிப் ஆவார். இவர் தற்போது தாகிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் பணியாற்றுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஷஹீத் அவர்கள் இவரிடம் ஒரு எதிராளியான புரொஃபசர் ஒருவர் உள்ளார். அவர் ஷஹீதுடைய புகைப்படம் மற்றும் அவருடைய பிள்ளைகளின் புகைப்படங்களை எதிரிகளுக்கு காட்டுகிறார். இவர்களை கொண்டு விடுமாறு அவர்களை தூண்டுகிறார் என்று கூறியிருக்கிறார். ஷஹீதுடைய வீட்டிற்கு வெளியிலும் எதிர்ப்புகளின் பேனர் வைக்கப்பட்டுள்ளது.
மரணத்திற்கு ஒரு வாரம் முன்பு ஷஹீத் என்னை சந்திக்க வந்தார். எங்களுடன் சாப்பிடுங்கள் என்று நான் கூறினேன். இல்லை இல்லை, நான் லங்கர் கானாவில் சாப்பிட்டுக் கொள்கிறேன். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் லங்கரில் சாப்பிடக்கூடிய உணவின் அந்த இன்பம், அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அருள் வேறு எங்கும் கிடைக்காது. வேறு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் சாப்பிடுகிறேன் என்றார். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் தமக்கு பின்னால் தம்முடைய மனைவி சாதியா நசீர் சாஹிபாவை தவிர 3 மகள்களையும் 2 மகன்களையும் விட்டு சென்றுள்ளார்கள். ஒரு மகளுக்கு திருமணமாகிவிட்டது. மற்ற 2 பெண் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரு மகன் இன்ஜினியராக உள்ளார். இன்னொரு மகன் முதல் வருட மாணவராக உள்ளார். அவர்களின் பெயர்கள் கலிமுத்தீன் ஹட்டக் மற்றும் நூருத்தீன் ஹட்டக் ஆகும். கலிமுத்தீன் இன்ஜினியர் ஆவார். நூருத்தீன் 1ஆம் ஆண்டு மாணவர் ஆவார். இவருடைய இன்னொரு மைத்துனரான நவீத் அகமது சாஹிப் அவர்களும் ஜமாத் தொண்டாற்றுகிறார். பிஷாவருடைய அமீர் ஜமாத்தாக இருக்கிறார். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்புடனும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவருடைய உறவினர்களுக்கும் பொறுமையை வழங்குவானாக. 2வது ஜனாசா முகமது சாதிக் சாஹிப்பின் மகனும் ஜாமியா அஹமதியா ஜெர்மனியின் மாணவருமான உசாமா சாதிக் சாஹிப் அவர்களுடையதாகும். கடந்த நாட்களில் ஜெர்மனியினுடைய ராயின் எனும் நதியில் மூழ்கி இறந்து போனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணமடையும் போது மர்ஹூமின் வயது 20 ஆகும். பாகிஸ்தானுடைய சக் சிகந்தர் குஜராத்தை சார்ந்தவர். சகோதர சகோதரிகளுள் மிக இளையவர். பெற்றோரை தவிர இவர் தமக்கு பின்னால் 5 சகோதரிகளையும் 1 சகோதரரையும் விட்டு சென்றுள்ளார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டத்தில் இவருடைய தந்தை வழி பாட்டனாரின் குடும்பத்திலிருந்து அஹ்மதியத் இவர்களுக்கு கிடைத்தது. மர்ஹூமுடைய பாட்டனார் தம்முடைய 2 சகோதரர்களுடன் அஹ்மதியானார். அதன் பிறகு மற்ற இருவரும் அஹ்மதியத்தை விட்டு முகம் திருப்பி விட்டனர். ஆனால் மர்ஹூமுடைய பாட்டனார் அஹ்மதியத்தில் உறுதியாக இருந்தார். தாய் வழி பாட்டனார் குடும்பத்தில் மர்ஹூமுடைய கொள்ளு தாத்தா ஹசரத் ஷா முகமது சாஹிப் மற்றும் அவருடைய தந்தை ஹசரத் லங்கர் முகமது சாஹிபின் மூலமாக அஹ்மதியத்து கிடைத்தது. இவ்விருவரும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்கள் ஆவார்கள். இவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜஹலமில் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கையில் பைஅத் செய்தார்கள். 1989ஆம் ஆண்டு சக் சிகந்தரில் ஜமாத்தின் சூழ்நிலை மிக மோசமாக ஆகிவிட்டிருந்தது. அஹ்மதிகளுக்கு எதிராக பல ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன. மர்ஹூமுடைய பெற்றோருக்கும் பல எதிர்ப்புகளை சந்திக்க நேர்ந்தது. மர்ஹூமுடைய தாயாரும் தாக்கப்பட்டுள்ளார். தந்தை சாதிக் சாஹிபின் மீது பொய் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அவ்வழக்கு 7 வருடங்கள் வரை நடந்தது. இவர்கள் அதன் பிறகு ஜெர்மனிக்கு வந்துவிட்டார்கள். ஆரம்ப கல்வியை மர்ஹூம் அங்குதான் கற்றிருந்தார். இங்கு வந்த பிறகு ஜாமியாவில் சேர்ந்தார். ஜாமியா அஹமதியாவில் தற்போதுதான் 3ஆம் ஆண்டை நிறைவு செய்திருந்தார். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வின் நியதியாகும். அவரை தமிழத்தில் அழைத்துக் கொண்டான். மர்ஹூமுடைய தந்தை என்ன கூறுகிறார் என்றால், நான் மர்ஹூமை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது குறைவே. ஏனென்றால் அவர் சிறிய வயதிலேயே பல வேலைகளை செய்துள்ளார். அவர் மாணவராக இருந்தாலும் மிக திறமையுள்ள பிள்ளையாக இருந்தார். அவருடைய பெரும்பாலான நேரம் படிப்பில் கழியும். கொரோனாவின் காரணமாக 6 மாதம் அவர் வீட்டில் தான் இருந்தார். ஜமாத்தான தொழுகையுடன் ரமலானுடைய நோன்புகள் அனைத்தையும் அவர் நோற்றார். தராவி தொழுகையையும் ஜமாத்தாக தொலை வைப்பார். அவரே இமாமாக நின்று தொலை வைப்பார். விடுமுறைக்கு பிறகு ஜாமியா அஹமதியா செல் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். ஆனால் அல்லாஹ்வுக்கு பிரியமானவராக ஆகிவிட்டார். அவருடைய தாயார் கூறுகின்றார், எண்ணற்ற சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் ஆவார். மிக பொறுப்புடன் ஒவ்வொரு வேலையும் செய்வார். விரைவாக முடிக்க வேண்டும் எனவும் முயற்சி செய்வார். மிக எளிய இயல்புடையவர் ஆவார். மிக குறைவாக பேசக்கூடியவர், தேவையின் போது பேசக்கூடியவர், பெற்றோருக்கு மிக அதிகமாக கட்டுப்படக்கூடியவர், உறுதியான எண்ணம் கொண்டவர், பக்குவமான இயல்புடையவர். ஆனால் தொலைநோக்கு பார்வையுடையவராக இருந்தார். பல்வேறு மொழிகளில் புலமை பெற முயற்சி செய்து வந்தார். அதற்காக அரபு, பாரசீகம், ஆங்கிலம் மற்றும் ஜெர்மன் மொழிகளில் குறிப்பாக கவனம் செலுத்தி வந்தார். ஜெர்மனியினுடைய நேஷனல் செக்ரட்டரி தப்லீக் ஜனாப் ஃபரீத் சாஹிப் எழுதுகிறார்கள், உசாமா சாஹிப் அவர்கள் பல சிறப்புகளுக்கு எஜமானராக திகழ்ந்தார்கள். அவற்றில் ஆர்வத்துடன் தப்லீக் பணிகளில் பங்கெடுப்பதும் ஒன்றாக இருந்தது. தனது மரணத்திற்கு 2 நாட்கள் முன்பு கூட தொடர்ச்சியாக 3 நாட்கள் பிரசுரம் விநியோகிக்க கிழக்கு ஜெர்மனிக்கு சென்றிருந்தார். பிரசுரம் விநியோகிக்க எப்போது அழைத்தாலும் ஒருபோது மறுத்ததில்லை. முந்திக் கொண்டு பங்கெடுப்பார். ஜெர்மனி ஜாமியாவில் தேர்ச்சி பெற்ற முரப்பி சுஹைப் நாசிர் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மர்ஹூம் என்னை விட 4 ஆண்டு ஜூனியராக இருந்தார். ஆனால் இறை வழிபாட்டில் எனக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். பள்ளிவாசலில் தொழுகைக்காக அவரை நான் பெரும்பாலும் முதல் வரிசையில் தான் கண்டுள்ளேன். பள்ளிவாசலுக்கு முன்பே வந்து நஃபில் தொழுது கொண்டிருப்பார். தொழுகைக்கு பிறகு எப்பொழுதும் இறை தியானத்தில் மூழ்கியிருப்பார். எல்லோரையும் விட முதலில் பள்ளிவாசலுக்கு வந்து இறுதியாக பள்ளிவாசலை விட்டு செல்லக்கூடிய மாணவர்களில் ஒருவராக இருந்தார். ஜும்மா தொழுகையிலும் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பார். ஜாமியாவின் படிப்பில் பக்குவமானவராக தென்பட்டார்.
அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவருடைய பெற்றோர், சகோதர சகோதரிகளுக்கு பொறுமையை வழங்குவானாக. அடுத்த ஜனாசா சலீம் அகமது மலிக் சாஹிப் உடையதாகும். அவர் இங்கு அரசாங்க ரீதியிலும் அல்லது கல்வி துறை ரீதியிலும் கல்வியுடன் தொடர்புடையவராக இருந்தார். அதன் பிறகு ஓய்வு பெற்ற பின் ஜாமியா ஆரம்பித்தவுடன் அதில் ஆசிரியராகவும் இருந்தார். செப்டம்பர் 24ஆம் தேதி 87வது வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருடைய பாட்டனார் ஹஜ்ரத் மலிக் நூருதீன் சாஹிப் அவர்களும் தந்தை ஹஜ்ரத் மலிக் அசீஸ் அஹமது சாஹிப் அவர்களும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்களாக இருந்தார்கள். இவருடைய தந்தை பற்றிய ஒரு சம்பவத்தை தாயார் எடுத்துரைத்துள்ளார்கள். அது என்னவென்றால், ஒரு முறை ஒரு நோயின் காரணமாக மலிக் சாஹிப்பின் தந்தை வழி குடும்பத்தில் பலர் இறந்துள்ளனர். அப்போது மலிக் சாஹிப்பின் தாயார், அதாவது மர்ஹூமுடைய பாட்டி அவர்கள் ஹக்கீம் நூருதீன் சாஹிப்பிடம் குழந்தையின் நிலையை கூறியுள்ளார்கள். உடனே மௌலவி சாஹிப் அவர்கள் அக்குழந்தையை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார்கள். குழந்தை உயிர் பிழைப்பதற்கு மிக குறைவான சாத்தியக்கூறுகளே உள்ளன, துவா மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று துவாவுக்காகவும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அக்ஸா பள்ளிவாசலின் ஏணிப்படிகளிலேயே சந்தித்திருக்கிறார்கள். அங்கேயே துவாவுக்காகவும் விண்ணப்பம் செய்யும் போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை இப்போதே சென்று பார்க்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வீட்டிற்கு வருகை தந்தார்கள். வீட்டிற்கு வந்து குழந்தையினுடைய நெற்றியில் தமது கையை வைத்து இன்ஷா அல்லாஹ் இக்குழந்தை குணமாகிவிடும் என்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் துஆவின் அற்புதத்தால் அக்குழந்தை குணமானது. அதன் பிறகு மர்ஹூமுடைய தந்தை 70 வயது வரை உயிரோடு இருந்தார்கள். சலீம் மலிக் சாஹிப் அவர்கள் ஆரம்ப கல்வியை காதியானில் கற்றார்கள். பாகிஸ்தான் உருவான பிறகு சியால்கோட்டிற்கு குடிபெயர்ந்தார்கள். அங்கேயே காலேஜில் கல்வி பயின்றார்கள். பிறகு கராச்சி சென்று அங்கு சயின்ஸை கற்றறிந்தார்கள். 1960ஆம் ஆண்டு யூகே வந்து விட்டார்கள். இங்கு வெரடிங் யூனிவர்சிட்டியில் பல வருடமாக ஜியாலஜிக்கல் கெமிஸ்ட்ரியில் பேராசிரியராக இருந்தார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து மர்ஹூம் அவர்கள் யூகே உடைய ஜமாத்தில் பல்வேறு துறைகளில் பணியாற்றியுள்ளார்கள். நேஷனல் செக்ரட்டரி தலீம் மற்றும் தர்பியத்தாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். நீண்ட காலமாக செக்ரட்டரி உமரி கார்ஜாவாகவும் பணியாற்றியிருக்கிறார்கள். ஜமாத்தினுடைய இன்டர்நேஷனல் ரிலேஷன் துறையில் பெரும் பணியாற்றியுள்ளார்கள். அகமதிகளின் நிலைகளை கண்டறியும் ஹியூமன் ரைட் கமிட்டியுடன் 2 முறை பாகிஸ்தான் சென்று அறிக்கை தயார் செய்யும் வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். மிக பெரும் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ ஒவ்வொரு வருடமும் உலகின் பல்வேறு நாடுகளில் நடத்தப்படுகிறது. மர்ஹூம் மலிக் சாஹிப் அவர்கள் 1992ஆம் ஆண்டில் யூகே மற்றும் ஸ்பெயினில் ஜமாத் ஸ்டால் அமைத்து அதை ஆர்கனைஸ் செய்வதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். 1997ஆம் ஆண்டு ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஜாமியா அஹ்மதியா தொடங்குவது தொடர்பாக ஒரு கமிட்டியை உருவாக்கினார்கள். அதில் சலீம் மலிக் சாஹிப்பை இணைத்தார்கள். அதேபோன்று ஜாமியா அஹ்மதியா யூகே ஆரம்பிப்பதற்கு முன்புள்ள கமிட்டிகளிலும் இவர் பங்கெடுத்து வந்துள்ளார்கள். ஜாமியா அஹ்மதியா யூகேவின் தொடக்கத்தில் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இப்பொறுப்பை 13 நவம்பர் 2005ஆம் ஆண்டு வரை நிறைவேற்றி வந்துள்ளார்கள். தமது மரணம் வரை ஜாமியா அஹ்மதியாவின் மாணவர்களுக்கு ஆங்கிலமும் வரலாறும் கற்பிப்பதற்கான நல்வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். இஸ்லாமாபாத் வாங்கப்பட்டவுடன் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் வழிகாட்டுதலுக்கேற்ப அங்கு முறையாக லைப்ரரி அமைக்கும் நல்வாய்ப்பை பெற்றார்கள். மர்ஹூம் மிக மேலான மார்க்கவாதியாகவும் தொழுகை, நோன்பு போன்றவற்றை முறையாக பேணக்கூடியவராகவும் மக்களை மிக அதிகமாக நேசிப்பவராகவும் பரிவு காட்டுபவராகவும் இனிமையாக பேசக்கூடியவராகவும் இறை வழியில் அழைப்பாளராகவும் விருந்தோம்பல் செய்பவராகவும் கிலாஃபத்தை மிக அதிகமாக நேசிப்பவராகவும் களப்பற்று தூய்மை மற்றும் விசுவாசியாகவும் திகழ்ந்தார்கள். மர்ஹூம் தமக்கு பின்னால் மனைவியை தவிர 3 மகள்களையும் எண்ணற்ற பேரன் பேத்திகளையும் விட்டு சென்றுள்ளார்கள். இவருடைய சகோதரியின் மகன் அப்துல் வஹாப் சாஹிப் கூறுகிறார்கள், மர்ஹூம் இதை என்னிடம் கூறியிருக்கிறார்கள். அதாவது 1960ஆம் ஆண்டு இவர் லண்டன் வந்தபோது அவருடைய தந்தை அவருக்கு அறிவுரை செய்தார்கள். மலிக் அசீஸ் சாஹிப் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தும் தமது மகனுக்கு அறிவுரை செய்தார்கள். அந்த அறிவுரை என்னவென்றால், நம்பர் 1, ஜமாத்துடன் உள்ள தொடர்பை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. வெளிநாட்டிற்கு செல்கிறாய், அங்குள்ள வண்ணமயமான விஷயங்களில் காணாமல் போய்விடக் கூடாது. நம்பர் 2, குறித்த நேரத்தில் முழு விகிதாச்சாரத்துடன் சந்தா கொடுக்க வேண்டும். இதுவும் உள்ளத்தை சீர் செய்வதற்கு அவசியமாகும். நம்பர் 3, எவர் உதவி கேட்டாலும் பின்வாங்க கூடாது. அதனால் எவ்வளவு பற்றாக்குறை வந்தாலும் சரியே. நான் எனது பெற்றோரின் அறிவுரைகளின்படி எப்பொழுதும் செயல்பட்டு வந்தேன் என்று மர்ஹூம் கூறினார். இதை மர்ஹூமுடைய சகோதரியின் மகன் எழுதியுள்ளார். தொடர்ந்து அவர் கூறுகிறார், ஒருமுறை அவருடைய அன்பர் ஒருவருக்கு ஒரு மிக பெரும் தேவை இருந்தது. இந்த சம்பவத்தை மர்ஹூம் கூறவில்லை.
மர்ஹூம் தனது வீட்டை விற்று அவருடைய தேவையை நிறைவேற்றினார். ஆனால் அல்லாஹ் அவருக்கு மீண்டும் வழங்கினான். அதைவிட பெரிய வீடு அவர்களுக்கு கிடைத்தது. கல்வி அடிப்படையில் மிக ஞானம் மிகுந்தவராக திகழ்ந்தார்கள். நான் அவரை ஆரம்பத்தில் சந்தித்த போது அவரை பற்றி எனக்கு தெரியாது. இவர் ஒரு சாதாரண அகமதி ஆவார். ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறார். ஆங்கில மொழியில் நன்கு புலமை இருக்கும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இவர் களப்பற்ற தன்மையிலும் விசுவாசத்திலும் மிகவும் முன்னேறியவர் என்றும், எப்பொழுதும் ஜமாஅத்தின் தொண்டில் ஆயத்தமாக இருப்பவர் என்றும், ஹிலாபத்துடன் தெளிவான தொடர்புடையவர் என்றும் பற்றுடையவர் என்றும் புரிந்து கொண்டேன். கல்வி ஞான அடிப்படையில் நடமாடும் அறிவு களஞ்சியமாக இருந்தார். எல்லா துறையிலும் புலமை பெற்றிருந்தார். குறிப்பாக வரலாற்றில் அதிக புலமை பெற்றிருந்தார். இது தவிர இங்கிலீஷ் லிட்டரேச்சராக இருந்தாலும் உருதுவாக இருந்தாலும் அதிலும் அதிக ஈடுபாடு இருந்தது. ஆனால் ஒருபோதும் தம் ஞானத்தை பறைசாற்றியது கிடையாது. மார்க்க உலக கல்வியில் முன்னேற வேண்டும் என மற்றவர்களுக்கு எப்பொழுதும் ஆர்வமூட்டி வந்தார்கள். அரசியல், கல்வி மற்றும் பாகிஸ்தானி கம்யூனிட்டியிலும் இவருக்கு பரந்த தொடர்பு இருந்தது. அந்த தொடர்புகளை எப்பொழுதும் ஜமாத்தின் நலனுக்காக பயன்படுத்தி வந்தார்கள். மர்ஹூம் செக்ரட்டரி உமரே ஹாரிஜாவாக இருந்தபோது லார்டு எஃப்ரியுடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்தினார்கள். மர்ஹூம் மூலமாகவே நமது ஜமாத் தொடர்பை மேற்கொண்டது. லார்டு எஃப்ரியுடனான தொடர்பிலும் பார்லிமெண்ட் ஹவுஸில் எனது முதல் விசிட்டிலும் மலிக் சாஹிப்பின் பெரும் பங்களிப்பு உள்ளது. அர்ஜென்டைனின் முரப்பி மர்வா சர்வேகில் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், அவருடைய மர்ஹூமுடைய கல்வி ஞானத்தின் காரணமாக ஜாமியாவின் அனைத்து மாணவர்களுக்கிடையில் ஒரு குறிப்பான மரியாதை இருந்தது. எனக்குள்ளும் அவர் மீது மிகுந்த மரியாதை இருந்தது. ஆனால் ஜாமியாவை விட்டு பயின்று வெளியேறியதும் என்னுடன் ஒரு தனிப்பட்ட தொடர்பை அன்னார் மேற்கொண்டார்கள். அர்ஜென்டைனில் நான் நியமிக்கப்பட்ட போது அதிக மகிழ்ச்சி அடைந்தார். நீங்கள் முன்மாதிரி முபல்லிக் ஆவீர்கள். ஆகவே அதிக வேலை செய்ய வேண்டிய தேவை உள்ளது. மேலும் ஜமாத்தின் பெயரை ஒளிரச் செய்ய வேண்டும். நல்ல முறையில் தப்லீக் செய்ய வேண்டும். குறிப்பாக அங்குள்ள மொழியை கற்றறிய வேண்டும். செய்தித்தாள்களில் உங்களுடைய கட்டுரை வெளியாகும் வண்ணம் அந்த மொழியில் புலமை இருக்க வேண்டும் என்று அறிவுரை செய்தார்கள். கல்வி ஞானத்தின் மீது மர்ஹூமுக்கு பேரார்வம் இருந்தது. அவ்வாறே தனது மாணவர்களை தம் வீட்டிற்கு விருந்துக்கும் அழைப்பார்கள். அதன் பிறகு தம்முடைய லைப்ரரிக்கும் அழைத்து செல்வார்கள். அவருடைய தனிப்பட்ட சொந்த லைப்ரரியும் இருந்தது. பல மாணவர்களும் முரப்பிகளும் எனக்கு இது குறித்து எழுதியுள்ளார்கள். பிறகு மாணவர்களை பார்த்து, என் வீட்டிற்கு வந்துள்ள உங்களுக்கு என் சார்பாக என்ன பரிசு என்றால், இந்த லைப்ரரியில் இருந்து நீங்கள் விரும்பும் ஒரு புத்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம், அதுவே என் சார்பாக அன்பளிப்பு என்பார்கள். ஜாமியா அஹமதியா ஒரு அசாதாரண துறையாகும். ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இதன் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு வைத்துள்ளார்கள். எனவே இத்துறையுடன் தொடர்புடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் அசாதாரண கல்வி தரத்தை பெற வேண்டும் என்று எப்பொழுதும் கூறுவார்கள். மர்வா சாஹிப் தொடர்ந்து எழுதுகிறார், அர்ஜென்டைனுக்கு கிளம்புவதற்கு முன்பு எனக்கு அறிவுரை வழங்கினார்கள். ஸ்பானிஷ் மொழியில் எந்த அளவுக்கு புலமை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய கட்டுரைகள் வெளியாக வேண்டும் என்று குறிப்பாக கவனமூட்டினார்கள். தனக்கு எப்பொழுதும் கடிதம் எழுதி வர வேண்டும் என்று கூறினார்கள். நான் எப்பொழுதாவது சோம்பேறித்தனம் காட்டினால் அவர்களே என்னை தொடர்பு கொண்டு கடிதம் எழுதும்படி கவனமூட்டுவார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவருடைய உறவினர்கள், பிள்ளைகள் மற்றும் சந்ததிகளுக்கும் அதே போன்று கிலாபத்துடனும் ஜமாத்துடனும் விசுவாசத்துடன் தொடர்பை மேற்கொள்ள வாய்ப்பளிப்பானாக. ஆமீன். தொழுகைக்கு பிறகு இவர்களின் ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். कहते हैं ये भी मुझे कहा कि मुझे लिखते रहा करना खत, कभी मेरे से सुस्ती हो जाती तो फिर मुझे खुद ही राब्ता करते और खत लिखने कहते. अल्लाह ताला मरहूम से मग़फ़िरत और रहम का सलूक फरमाए और इनके दवाई की इनको, इनके बच्चों को, इनकी नस्लों को भी इसी तरह वफा के साथ खिलाफत और जमात से ताल्लुक़ रखने की तौफ़ीक़ अता फरमाए. फिर नमाज के बाद उनका जनाजा गायब पढ़ाऊँगा. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु ومن يضلل فلا هادي له
ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.